இல்ல வேண்டாம். ஃபுல்லா நான் இப்படியே அடிமையா உன் கால நீங்க அடிமையா இருக்க சொல்லலையே மேடம். உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க தப்பா நீ மேடம்? மரியாதை வேணாம். நான் காலை ஃபுல்லா அப்படியே அடிமையா கீழே உட்காந்துக்கிட்டு உனக்கு கும்பிடு போட்டுடு, கும்பிடுற சாமி கும்பிடுற சாமி, காலை காட்டுங்க கும்பிடுற சாமி, இப்படியே கும்பிடு போட்டுட்டு இருக்கேன். சரியா? அப்படி இருந்தாதான் உனக்கு சொந்தப்ப சிரிக்கிற பாத்தியா? சிரிக்கிற பாரு, சிரிக்கிற பாத்தியா? எவ்வளவு சந்தோஷப்படுற பாத்தியா? மேடம் நீங்க பொம்பளைங்க நாங்க வந்து முன்னேறவே கூடாது. ஐயோ அப்படி சொல்ல மேடம். ஆம்பளை விட ஒரு படி மேல போகவே கூடாது. என்ன டென்ஷன்ல இருக்கீங்க மேடம்? முதல்ல இந்த மேடம்னு கூப்பிடுறது ஸ்டாப் பண்ணுன்ட்டேன். ஏன் இதுல என்ன இருக்கு? தப்பு ஒண்ணே இல்லையே. மரியாதை கொடுக்கறது தப்பா? மரியாதை இப்படியே கொடுப்பாங்க? ஏன் கட்டு மரியாதை கொடுக்கறது தப்பு இல்லையே. இந்த மாதிரி மரியாதை கொடுக்கறது நல்லதுதான். இவ்வளவு நாள் மரியாதை கொடுக்கல, நீ எப்படி பேசணும் எனக்கு தெரியாதா? இல்லங்க, இப்ப நீங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. பாருங்க, இப்ப கூட நீங்க மேல உட்காந்துருக்கீங்க, நான் கீழே உட்காடுறேன் உங்க முன்னாடி. எனக்கு நிம்மதியே இல்ல ரவி. கொஞ்சம் கூட எனக்கு நிம்மதி இல்ல உன்னால. மேடம் அங்கங்க புருஷங்கார மரியாதை தர மாட்டான்னு சொல்லிட்டு அந்த முன்னாடிலாம் வந்து அழுகுறாங்க. நான் இவ்வளவு உங்களுக்கு மரியாதை தரேன், இவ்வளவு இறங்கி போறேன். நீ இறங்கி எல்லாம் போக வேண்டாம். கடவுளே, நீங்க மேல ஏறி உட்காருங்க. மேல உட்காருது தப்பு. உங்க மட்டும் கீழே தான் உட்காரணும். நானு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இவ்வளவு இடம் இருக்கும் போது நீ கீழே உட்கார்ந்து சிம்பத்தி கிரியேட் பண்றியா? சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணல மேடம். தன்னை அப்படியே அப்பாவியா காட்டிக்கிறியா? ஐயோ, நான் அடிமைத்தனமா காட்டிக்கிறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். வேண்டாம், நீ என்ன எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம். நான் வேணா உனக்கே அடிமையா இருக்கிறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் உனக்கு அடிமையா இல்ல வேண்டாம். நீங்க இப்படி ஐயோ மேடம், நீங்க என்ன மேடம்? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க. நான் வேலைக்கு போனது தான் தப்பு. நான் வேலையை விட்டு நிக்கிறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. நீங்க மேடம் மேடம் நீங்க சொன்னா கேளுங்க. நான் தான் உங்க கால்ல விழணும். இல்ல இல்ல, நீங்க ஏன் கால்ல விடாதீங்க. நான் தான் உங்க கால்ல விழணும். ஐயோ மேடம், நான் சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. உங்க கால்ல நான் தான் மேடம் விழணும். மேடம் நீங்க வேணாம், நீங்க சொன்னா கேளுங்க. இல்ல, நான் தான் உங்க கால்ல விழணும்ன்றேன். இல்ல வேண்டாம். ஃபுல்லா நான் இப்படியே அடிமையா உங்க கால்ல. நீங்க அடிமையா இருக்க சொல்லலையே மேடம். உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க தப்பா மேடம்? மரியாதை வேணாம். நான் காலை ஃபுல்லா அப்படியே அடிமையா கீழே உட்காந்துக்கிட்டு உனக்கு கும்பிடு போட்டுடு, கும்பிடுற சாமி கும்பிடுற சாமி, காலை காட்டுங்க கும்பிடுற சாமி, இப்படியே கும்பிடு போட்டுட்டு இருக்கேன். சரியா? அப்படி இருந்தாதான் உனக்கு சொந்தப்ப சிரிக்கிற பாத்தியா? சிரிக்கிற பாரு, சிரிக்கிற பாத்தியா? எவ்வளவு சந்தோஷப்படுற பாத்தியா? மேடம் நீங்க பொம்பளைங்க நாங்க வந்து முன்னேறவே கூடாது. ஐயோ அப்படி சொல்ல மேடம். ஆம்பளை விட ஒரு படி மேல போகவே கூடாது. போயிட்டு அப்படியே உங்களுக்கு துக்கம் தொண்டடிக்கும், அப்படியே வயிறுல பத்திட்டு எரியும். இல்ல மேடம், அப்படியே பொங்கி எழுவீங்க நீங்க. அப்படிலாம் இல்ல மேடம். மேடம் நாங்க மட்டும் உங்களுக்கு எல்லாமே பார்க்கணும், எல்லாமே பண்ணணும் மேடம். அப்படி நான் சொல்லவே இல்ல மேடம். நீங்க மரியாதை தரம் தானே மேடம் சொல்றேன். எங்க கனவெல்லாம் தொலைச்சிட்டு ராஜா மேடம். இப்ப நான் உங்கள்ட்ட என்ன மேடம் பேசுறேன்? சத்தம் போட்டு பேசுறது. ஐயோ சாரி மேடம். இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. முதல்ல இந்த மேடம் சொல்றத ஸ்டாப் பண்ணு. எனக்கு சமயம் மேடம், இப்ப நீங்க வர்க் பண்றீங்க மேடம். ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி மேடம். நீங்க வர்க் பண்றனா? அங்க இருக்கிறவங்களே இந்த மேடம்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ என்னதுக்கு ஓவர் என்ன நக்கல் அடிக்கிறியா? அங்க இருக்கிறவங்க உங்களை ஆயமான கூப்பிடுவாங்க. ஆயமான கூப்பிடுறது கூட நல்லது தானே. வயசானவங்களை ஆயமான கூப்பிடுவாங்க. சரி அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க யூத் தான், நாங்க வேஸ்ட் தான். ஐயோ மேடம், ஸ்கூல்ல ஆயக்கால் ஒரு ஆயமா கூப்பிடாம வேற என்ன சொல்லி கூப்பிடுவாங்க மேடம்? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இப்ப நான் வேலை வெட்டியை விட்டுட்டு அந்த வேலையை ராஜினாமா பண்ணுமா நானு? ஐயோ, நீங்க பாக்குறது கவர்னர் போஸ்ட், அதை நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வரணும். ஏதோ ஒண்ணு அதாவது எனக்கு கிடைச்சது. நீங்களே வந்து பேல்றதும் மோல்றதும் அடுக்க போறீங்க. அது என்ன ராஜினாமா? எனக்கு கீழே 50 பேர் வேலை பாக்குறாங்கடா. நான் வேலை வாங்குறேன். நான் யாருக்கும் அவ்வளவு பேரா பேல்றாங்க அங்க. 50 பேர் வர்ற அளவுக்கு. மேடம் நீங்க தொடாம, மேடம் நீங்க தொடாம, மேடம் நீங்க தொடாம பேசுங்க மேடம். மேடம் இத பாருங்க, அடிமைன்றதுனால வந்து அடிக்காதீங்க போட்டு. ஐயோ, நீங்க அடிமையா? நாங்க தான் அடிமை. உங்களை மாதிரி ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு பெண்கள் வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க தெரியல வீட்டுல. நின்னா குத்தம், உட்காந்த குத்தம், போனா குத்தம், சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சாப்பிட்டா குத்தம், பேசினா குத்தம். தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி உட்காந்துக்கிட்டு போனானே கால் வலிக்குது மேடம். டிக்கில உட்காந்துக்கலாமா? சரி நான் கை கட்டி நிக்கிறேன் மேடம். உட்கார்ல. எதுக்குடா அப்படி சீன் போட்டுட்டு இருக்க? இல்ல மேடம், உனக்கு யாரு அப்படிலாம் சொல்லி கொடுக்குறது? இல்ல இப்ப நீங்க பெரிய ஆளுங்க. பெரிய ஆளு. பெரிய ஆளா? அப்ப உங்க வீடு. நான் உட்கார்னா உட்கார்வியா? உட்காருவேன் மேடம். நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? கேப்பேன் மேடம். நீ கேக்குறா? கேப்பேன் மேடம். நீங்க இப்ப உட்கார சொல்லுங்களேன். எப்படி உட்கார்றேன் பாருங்க. டேய் உட்கார்றா. அப்புறம் டேய் எழுந்துடா. அம்மா ஓடுறா மேடம்.
டேய் வேணாம், என் உயிரை எடுக்காத ரவி. இந்த மாதிரிலாம் நீ பண்ற ஆள் கிடையாது. நல்லாவே இல்ல. உன்னை பார்க்க நல்லாவே இல்ல. ஏமா நான் நல்லா இல்ல மேடம். ஏதோ எனக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த அழகு. விட்டு கருப்பா கொடுத்து இருக்க. கெட்டு போக மாட்டாங்க. விட்டு கொடுத்து போ. விட்டு சரிசமமா கொடுத்து பாரு. நான் உங்களை விட்டு கொடுத்து போகணுமா? நான் உன்ன விட்டு போறேன். வேணாம் போயிடுறேன் மேடம். நான் விட்டு போறேன். விட்டு போறியா? ஆமா. ஏன்? நீங்க தானே சொன்னீங்க விட்டு கொடுத்து போன்னு சொல்லிட்டு. விட்டு இப்ப யார்ட்ட நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் சொல்லுங்க. ஈகோ காட்டாத. நீ நானும் சமம். மேடம் அப்படி சொல்லாதீங்க மேடம். நீங்க கொஞ்சம் குள்ள மேடம். நீங்க சமம்லாம் கிடையாது. நீங்க கொஞ்சம் குள்ளம். எப்பவுமே பொண்ணுங்க வந்து ஆம்பளைக்கு அடக்கமா நெஞ்சு பக்கத்துல அடக்கமா இருக்கணும்ல மேடம். ஆமா. செத்து போ. எதுக்குடா நான் சாவணும்? அடக்கம் பண்ணணும்ல. செத்து போ. செத்த பையல நீ போய் சாவுடா. வேலைக்கு போய் கொடுக்க முடியல உன்னால. நீ என்ன போய் செத்து போன்னு சொல்ற? மேடம் நீங்க தானே மேடம் சொன்னீங்க அடக்கமா இருக்கணும்ட்டு. உங்களுக்கெல்லாம் திமிர் பிடிச்ச பொண்ணு தான் கரெக்டா இருக்கும். மேடம் நீங்க மட்டும் என்ன மேடம்? நீங்க மட்டும் என்ன? நீங்களும் திமிர் பிடிச்ச பொண்ணு தான் மேடம். உனக்கு இப்ப நான் என்னடா பண்ணணும்? என்னடா வேலைக்கு போறீங்க? வேலைக்கு போறீங்க? வேலைக்கே போறடா. வீட்ல இருங்க மேடம். துணி துவைங்க மேடம். நான் எதுவும் பண்ணல மேடம். நீங்க வந்து பாத்திரம் கழுவுங்க மேடம். அடுப்புல நில்லுங்க மேடம். மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க வேலைக்கு போறீங்கன்னா திமிர் எடுத்து மேடம். உங்களுக்கு நான் கையில ஒரு 5 பைசா வந்தா நீங்க திமிர் எடுத்து ஆடுறீங்க மேடம். கொழுப்பு எடுத்து. இன்னைக்கு கோர்ட்ல வந்து முக்காவாசி டைவர்ஸ் காரணம் தெரியுமா? பெண்கள் வேலைக்கு போறதுதான். அப்படி வேலைக்கு போற பெண்கள் கூட வீட்டுல வேலை செஞ்சுதான் வேலைக்கு போறாங்க. ஆனா நீங்க எல்லாம் வந்து வேலைக்கு போறன்ற திமிர்ல எல்லா வேலையும் மாமியார் தலையில கட்டிட்டு புருஷன் தலையில கட்டிட்டு ஒரு வேலை பார்க்கறது மொபைல் எடுத்து நோண்டுறது 10 மணி நேரம் கிளம்பி போயிடுறது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா கேட்டா நாங்க வேலைக்கு போறோம் ஆணுக்கு பெண் சனிசம் பண்றீங்க. நாங்களும் பேசுவோம். என்ன பேசுவீங்க நீங்க? என்ன பேசி உங்கள மாதிரி திமிர் எடுத்த பொம்பளைங்கனால தான் நீங்க முக்காவாசி கோர்ட்ல வந்து டைவர்ஸ் கேஸ்ல நிக்கிறீங்க. உங்கள மாதிரி ஈகோ. உங்கள மாதிரி வெட்டி முண்டை எவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்க வேலைக்கு போயிட்டு வந்து புருஷனுங்க பாத்துக்கிட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு. ஆனா உங்கள மாதிரி வேலைக்கு போற பொம்பளைங்க எல்லாம் திமிர்ல எடுத்து ஆடிட்டு இருக்கீங்க. நல்ல ஆம்பளைக்கு சரியா? உங்கள பாருங்க சோம்பேறியான ஆம்பளைங்களுக்கு எல்லாம் சோம்பேறி ஆம்பளைங்களா? பொம்பளைங்க தான் கிடைப்பாங்க. யோ என்னைய மாதிரி புருஷன் கிடைக்க கஷ்டம்யா. கஷ்டம்தான். பேசுறீங்க பேச்சு. இந்த மாதிரி புருஷன் கிடைக்கவே கஷ்டம்தான். இருக்காது எங்க. வாய மூடு. கொஞ்சம் போனா போது 2 நாள் வேலைக்கு போறது ஆயாமா வேலைக்கு ஆய் கழுவுறதுக்கு. இதில் திமிரு வேற உனக்கு. அந்த வேலைக்கு ஒண்ணே போடுறேன் இல்லையேடா உனக்கு. வந்துட்டாய். அந்த வேலையை செய்றேனே. போடி.